ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு சென்னை ஆராஸ் கிச்சன். நான் இன்னைக்கு சூப்பரான ரோட்டு கடை ஸ்டைலில் தவா கறி செஞ்சுருக்கேன். பீஃப் தவா கறி பாருங்கள், எவ்வளோ பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. எவ்வளோ சூப்பராக எவ்வளோ மனமாக அப்படி இருக்குது. இந்த தவா கறியை செய்கிறதுக்கு என்னெல்லாம் தேவை, எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த பீஃப் என்னோட சின்ன தம்பி ஒய்ஃப் கொடுத்தது, காஷிஃபா கொடுத்தது. காஷிஃபா கிட்டேருந்து நான் பீஃபு, பிரெயின், அப்புறமா பாயெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். காஷிஃபா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். எப்போவுமே நான் என்ன இருந்தாலும் ஃப்ரிட்ஜ்லேருந்து நான் எடுத்துகிட்டு வந்துடுவேன். எதுவுமே சொல்ல மாட்டாங்க, கொடுத்துருவாங்க. எங்கள் தம்பி ஒய்ஃபுங்க எங்களை அவ்வளோ நல்லா பார்த்துக்குறாங்கன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இந்த பீஃப் காஷிஃபா கொடுத்தது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் காஷிஃபா, ஒன்ஸ் அகைன். இப்போ இந்த பீஃப் தவா கறி எப்படி செய்கிறது, இதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்த்துக்கலாம் வாங்க. பாருங்கள் வீவர்ஸ், இப்போ ரோட்டு கடை பீஃப் தவா கறி செய்கிறதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்த்துக்கலாம். 1/2 kg பீஃப் சின்ன சின்ன பீஸாக இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், சின்ன சின்ன பீஸாக இருக்குது. கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பீஃப் இது. இப்போ இந்த பீஃப் அந்த பீஃப் கூட சேர்க்குற மசாலா இதெல்லாம், இந்த மசாலா தான் நான் சேர்க்க போகிறேன். உங்களுக்கு நான் காட்டுறேன். பாருங்கள், ஒரே 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் பெப்பர் பவுடர், அப்புறம் கரம் மசாலா 1 ஸ்பூனு, 2 ஸ்பூன் தனியாத்தூள், தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூனுக்கு கொஞ்சம் 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள். இதை இதில் தான் சேர்க்க போகிறோம். இந்த பீஃபில் நம்ம சேர்த்துடலாம். இப்போவே நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு 1 டம்ளர் மட்டும் நம்ம தண்ணி சேர்த்து இது குக்கரில் ஒரு 5 விசில் விட்டு நைஸாக நம்ம நல்லா வேக வச்சுக்கணும். வேக வச்சதுக்கப்புறம் தான் நம்ம தவாவில் சேர்க்க போகிறோம். இது ரோட்டு கடைகள்லாம் செஞ்சுட்டு இருப்பாங்க. அவ்வளோ வாசனையாக சாப்பிட்ணும் போல் இருக்கும் நம்மளுக்கு. அந்த ஸ்டைல் தான் செய்ய போகிறேன். பாருங்கள், இதை நம்ம இப்போ குக்கரில் சேர்த்துடலாம். குக்கரில் சேர்த்துட்டு மீடியம் டு லோ டு மீடியம் ஃப்ளேமில் நம்ம குக்கரில் வச்சுட்டு ஒரு 5 விசில் நல்லா வெந்துடணும். இது நல்லா வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி இருக்கும், இருந்தாலும் ஓகே தான். அந்த தண்ணியோடு தான் நம்ம தாளிக்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பீஃபும் அந்த மசாலாலாம் சேர்த்துட்டு குக்கரில் 5 விசில் விட்டாச்சு. மாஷல்லா, ஓப்பன் பண்ண உடனே மணமாக இருக்குது. பாருங்கள், மாஷல்லா நல்லா வெந்திருக்கு. தண்ணி கொஞ்சமாக இருக்குது. பாருங்கள், நல்லா மசாலாவாக நல்லா வெந்துட்டு இருக்குது. இப்போ இதை தான் நம்ம தாளிக்க போகிறோம். நம்ம தவாவில் வச்சு தான் தாளிக்க போகிறோம். அது கொஞ்சம் நல்லா கொதிச்சிட்டே இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா பஞ்சாக வந்துடும். அந்த டைமில் எடுத்து நம்ம தோசையோ சப்பாத்தியோ பரோட்டாவோ எது கூட சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். வாங்க இப்போ தாளிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன பொருள்னு பார்த்துக்கலாம். கொஞ்சமாக சோம்பு, கருவேப்பிலை, அப்புறம் மெலிசாக நம்ம ஆம்லேட்டுக்கு கட் பண்ணுற மாதிரி சின்ன சின்னதாக வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ரோட்டு கடை தவா கறிக்கு நம்ம தக்காளி எதுவும் சேர்க்க போகிறதில்ல. புளிப்புக்கு கர்டு தான் சேர்க்க போகிறேன். ஒரு 3/4 கப் கர்டு எடுத்திருக்கேன். அதாச்சும் ஒரு 100 ml இருக்கும் கர்டு. இந்த 100 ml கர்டு, அப்புறமா ஒரு 1/2 லெமன் சேர்த்துக்கலாம். 1/2 லெமன் இல்லைன்னா இன்னும் ஒரு கர்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தவா கறினா தவாவில் செஞ்சால் தான் அது சூப்பராக இருக்கும். அதனால் தவா வச்சுருக்கேன். தேவையான அளவு ஒரு 50 கிராமுக்கு மேலே கொஞ்சம் நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். நான் குக்கர்லலாம் ஆயில் சேர்க்காம தான் போட்டிருந்தேன். பாருங்கள், தாளிப்புக்கு தேவையான அளவுக்கு நான் ஆயில் சேர்த்துருக்கேன். ஒரு 50 கிராம் அளவுக்கு இருக்கும். இந்த தவாவுக்கும் எங்கள் சின்ன பொண்ணோட ஏஜ் தான், 21 இயர்ஸ் ஆச்சு வாங்கி. ஆனால் இது சூப்பராக இருக்கும். ரொம்ப பழசு தான், ஆனால் இந்த தவாவில் எது செஞ்சாலுமே சூப்பராக இருக்கும். தவா பழகணும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நல்லா பழகின தவா இது. அதனால் இதை செய்ய போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆயில் காஞ்சிடுச்சு. நான் சோம்பு தான் போட போகிறேன். சோம்பு கொஞ்சம் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். சீரகம், கடுகெல்லாம் போட தேவையில்லை. தவா கறிக்கு சோம்பு தான் போடணும். அதுக்கப்புறம் சோம்பு பொரிஞ்சிடுச்சு. பாருங்கள், அப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். நம்ம இஞ்சி பூண்டு ஃபஸ்ட்டே நம்ம கறி வேகும் போதே நம்ம போட்டாச்சு. ஸோ இப்போ நம்மளுக்கு இஞ்சி பூண்டு தேவையில்லை. இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வதங்கி கலர் மாறணும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் நேரம் வதக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகுது. இப்போது நம்ம எடுத்து வச்சு கருவேப்பிலை சேர்த்துடலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு அப்புறமா நம்ம ஆல்ரெடி நல்லா குக் பண்ணி வச்சுருக்கிற பீஃபை சேர்த்துக்கலாம். மசாலாலாம் நம்ம கரெக்டாக போட்டுட்டோம். வேணும்னா இங்கே ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. உப்பு
உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு, கரெக்டாக இல்லைன்னா இந்த ஸ்டேஜில் தான் போடணும். இப்போ இதை நல்லா நம்ம எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதுலேயே சிம்லேயே கொஞ்சம் நேரம் வெந்துட்டு இருந்துச்சுன்னா அதோட டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது கடலெல்லாம் வந்து இதில் கொஞ்சம் ரெட் கலர், ஃபுட்டு கலர் வந்து ரெட்டு போட்டுருவாங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் ரெட்டாக சூப்பராக இருக்கும். நம்ம வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா நம்ம ஸ்கிப் பண்ணலாம். பாருங்கள், தவா கறினா இப்படி தான் அப்படியே கொதிச்சிட்டு இருக்கோம். நம்ம தெருவில் போகும்போது அவ்வளோ மனமாக இருக்கும். அதை தான் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நம்ம கேர்டு சேர்த்துக்கலாம். கேர்டு கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த கேர்டு தண்ணி கொஞ்சம் இந்த குக்கரில் சேர்த்து நான் அரிசி கொஞ்சமாக சேர்க்குறேன். நிறைய தண்ணி வேணாம், நம்மளை ஆல்ரெடி நல்லா வந்துடுச்சு. நம்மளுக்கு இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் நம்ம சிம்மில் வச்சு எடுத்தோன்னா மாஷா அல்லாஹ் சூப்பரான தவா கறி ரெடி. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடியாக நல்லா வெந்துடுச்சு சூப்பராக. இப்போது நான் இன்னும் ஒரு 15 மினிட்டும் நான் சிம்மில் வச்சுருந்தேன். பாருங்கள், எண்ணெய்லாம் பிரிஞ்சு ஓப்பன் பண்ண உடனே அவ்வளோ மனமாக இருக்குது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது மனமே. மாஷா அல்லாஹ் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ வந்து இது சப்பாத்தி, பரோட்டா எல்லாம் கூட, இடியாப்பம், தோசை எதில் கூட நம்ம சைட் டிஷ்ஷாக நம்ம சாப்பிட்லாம். அவ்வளோ சூப்பராக இருக்குது. அவ்வளோதான். இப்போ வந்து கடைசியாக எப்பவும் போல் கொத்தமல்லி கொஞ்சம் தூவிட்டு நான் இதை ஸ்டவ் ஆஃப் பண்ண போகிறேன். இந்த டிஷ்ஷை வந்து நான் டிஷ் அவுட் பண்ணியெல்லாம் காட்டுறதில்ல. இது தவா கறினா தவா தான் இதோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ தவாலே வச்சு அப்படியே நான் வீடியோவை நான் முடிக்க போகிறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எவ்வளோ அழகாக இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஸ்டைலில் சூப்பரான ரோட்டு கடை பீஃப் தவா கறி செஞ்சுட்டேன். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.